அன்பு குழந்தையே, நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன் என்றால் இந்த அறிகுறிகள் இருக்கும். மனிதர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடியவன் நான். அன்னதானம் செய்வது எனக்கு மிகவும் பிடித்தமான செயல். தினமும் காகம், குருவி, நாய், எறும்பு, புறா, பசுமாடு என்று மற்ற ஜீவராசிகளுக்கு தொடர்ச்சியாக உணவளிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களுக்கு நீங்கள் 1 அல்லது 2 நாட்கள் அந்த ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதை ஏதாவது காரணங்களுக்காக நிறுத்திவிட்டால் கனவின் மூலம் வந்து நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். அவரவர் புரிந்து கொள்ளும்படியாக வித்தியாசமான கனவுகள் வரும். ஒரு சிலருக்கு கடையில் சென்று குறிப்பிட்ட தானியங்கள் உணவை வாங்குவது போலவும், ஒரு சிலருக்கு நீங்களே அந்த தானியங்களை சாப்பிடுவது போலவும் கனவின் மூலம் நான் உணர்த்துவேன். கனவே வராத நபர்களுக்கு தீர்ந்துவிட்ட தானியங்கள் அல்லது உணவுப் பொருட்கள் வேறு யாராவது நபர்கள் மூலம் நீங்கள் சொல்லாமலே வீட்டிற்கு வந்துவிடும். இது போன்ற சின்ன சின்ன அறிகுறிகளை வைத்து நான் உங்கள் வீட்டில் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் நான் பக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுகிறேன். என் பெருமைகள் அல்ல இது. நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும். துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது நான் வந்திருக்கின்றேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுவிட்டது. ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என நினைக்கிறாயா? என்னை நினைத்தாலே உன் கண்முன் தோன்றுவேன். நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது. ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டு இருக்கிறது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும். மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும். உன்னிடம் உன் சாய்தேவா உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன். நீ எதற்கும் கலங்காதே. உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் உன் சாய்தேவா நான் இருப்பேன் என் தங்கமே. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். வாழ்க்கையில் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அது பலூனுக்குள் ஊதப்படுகின்ற காற்று போன்றது. எப்போது வேண்டுமென்றாலும் அது அதுவாகவே உடைந்து போகலாம். காற்றினை சேமித்து வைத்திருக்கும் வரைதான் பலூனின் வடிவமும் அழகாக இருக்கும். அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நெஞ்சு வெடித்துவிடும். அதே போல அளவுக்கு அதிகமான காற்றை உள்ளே செலுத்தும் போது பலூனும் வெடித்துவிடும். குறிப்பிட்ட அண்ணளவான காற்றை அதற்குள் செலுத்தி பலூனை நீ கையோடு வைத்திருக்கலாம். ஆனால் அதுவும் எப்போது உடையும் என்று கூட உனக்கு தெரியாது. நீ கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாகவே பறந்து போய்விடும். அதுபோலவே தான் உன் கவலையும் கஷ்டமும். ஆனால் நீ அதை மனதிற்குள் போட்டு புழுங்கிக் கொண்டு இருக்கிறாய். அதை என்னிடத்தில் நீ விட்டுவிட்டு நீ அமைதியாக உன் கடமைகளை செய். மற்றதை உன் சாய்தேவா பார்த்து கொள்கிறேன்.